எனக்கு அன்பான அனைவருக்கும் காலை வந்தனங்கள். இன்று ஒரு விசேஷித்த நாள். உலகளாவிய ரீதியிலே சிறுவர்களுக்கான தினம் நவம்பர் மாதத்தில் அனுஷ்டிக்கப்பட்டாலும் சில நாடுகளில் சிறுவர்களுக்கான தினமாக, சிறுவர்களுக்கான வாரமாக, ஞாயிறாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அனுஷ்டிக்க தொடங்குகிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே சிறுவர்களுக்கான விசேடமான நாளாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காணப்படுகிறது. ஆகவே கடவுள் எங்களுக்கு பொக்கிஷமாய் கொடுக்கின்ற எங்களுடைய வாரிசுகளுக்காக இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நாங்கள் கடவுளுக்குள்ளாக தியானிக்க நாங்கள் முயற்சி செய்வோம். நான் ஒரு அனுபவத்தோடு ஆரம்பிக்க விரும்புகின்றேன். இந்த அனுபவம் ஒரே நாளில் 3 தாய்மார்கள் எனக்கு தொலைபேசியிலே அழைக்கிறார்கள். ஒருவர் மாலை நேரம், ஒருவர் கிட்டத்தட்ட இரவு 10:30 மணி 11 மணிக்கு, இன்னும் ஒருவர் தொலைபேசியில் அழைத்துவிட்டு நேரடியாக வந்து சந்திக்கிறார்கள். இந்த தாய்மார்கள் மூவருமே சொன்ன ஒரே கதை, எங்களுடைய பிள்ளையின் பாரதூரமான நிலையை பாருங்கள். இந்த பிள்ளைகள் மூவருமே ஒருவர் தொலைபேசிக்கு அடிமையாகி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் அந்த பிள்ளையை நான் பார்த்து அந்த பிள்ளைக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். ஆனால் அந்த பிள்ளை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக, மிகவும் அழகான ஒரு 16 வயது குட்பட்ட ஒரு பெண் பிள்ளையாக இருந்தது. இன்னும் ஒரு பையன் தன் வீட்டிலே அம்மா இந்த காரியங்களை சொல்லுகிறார், நீ அதை செய்யாதே, தொலைபேசிக்கு அடிமையாகாதே என்று சொன்ன பொழுது வீட்டிலே கோபித்து கொண்டு இரவிரவாக போய் எத்தனை மணிக்கு வீடு வந்து சேர்ந்தானோ தெரியவில்லை. அம்மா அழுது கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு பிள்ளை இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக பலவிதமான தொடர்புகள், ஒரு தந்தையும் இல்லாமல் இந்த பிள்ளையை வளர்க்கின்ற ஒரு நிலையிலே தாய் அழுது கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கதை, இந்த உண்மையான சம்பவங்கள் என்னுடைய அனுபவம், இன்று பலரினுடைய வாழ்க்கை அனுபவம். நாங்கள் அதை மறுக்க முடியாது. ஆகவே நாங்கள் சற்று கடவுளுடைய வார்த்தைக்கு கடவுள் எவ்வாறு இந்த காலகட்டத்திலும் வழி நடத்துகிறார் என்று நாங்கள் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஞானி சொல்லுகின்றார், 2000 ஆண்டு பிறந்த பிறகு, அதிலும் விசேடமாக 2024, 25, 26 இந்த வருடங்கள் இந்த உலகத்திலே மிகவும் மோசமான வருடங்களாக மாறுகின்றன. காரணம், தொழில்நுட்பத்தின் உபயோகமும் பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு பரிதாப நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே அன்பானவர்களே, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி, கடவுளிடம் மண்டியிட்டு நாங்கள் ஜெபித்து கடவுளை நோக்கி பார்த்து, கடவுளே எங்கே எங்களை வழி நடத்துகிறீர்கள், எங்களுடைய பிள்ளைகளை எங்கே வழி நடத்துகிறீர்கள் என்று நாங்கள் தேடி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த வகையில் நான் 3 உதாரணங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து குறித்து காட்டி ஒரு தியானத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய அவதானத்தை செலுத்துங்கள். முதலாவது பகுதி உபாகமம் 6வது அதிகாரம். நாங்கள் அங்கே வாசிக்கின்றோம். 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கின்ற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு நூலிலே நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுடைய போதனைகள், கடவுளுடைய வழிநடத்துகள் கிடைக்கின்ற எல்லா நேரங்களிலும் அவை அனைத்தும் தந்தையர் மூலமாக, விசேடமாக தந்தையர் மூலமாக தங்களுடைய வாரிசுகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். எழுந்திருக்கின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், படுக்கின்ற பொழுதும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய பக்தியை, கடவுளுடைய விசுவாச பயணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் முதலாவதாக ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி,
எங்களுடைய ஆலய வாழ்க்கை சரி, எங்களுடைய பக்தி வாழ்க்கையும் சரி, கடவுளுக்கு முன்பாக நேர்மையானதாக இருக்கின்றதா எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது, அந்த பிள்ளைகள் எங்களை பார்த்து நாங்கள் நடக்கின்ற பொழுது, நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது, நாங்கள் பேசுகின்ற பொழுது கடவுளுடைய பக்தி வழியிலே நடக்கின்ற அளவுக்கு அவர்கள் மாற்றம் பெறுகிறார்களா? நீங்கள் உங்களையும் என்னையும் நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்வாறாக போதிக்கப்பட வேண்டும், இவ்வாறாக பிள்ளைகள் வழி நடத்தப்பட வேண்டும் என்று. இரண்டாவதாக நான் குறித்து காட்ட விரும்புகின்றேன், அதை வலியுறுத்துகின்ற நீதிமொழிகளில் ஒரு பகுதி. நீதிமொழிகள் 22வது அதிகாரத்திலே நாங்கள் அழகாக வாசிக்கிறோம். 6வது வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி. ஆகவே சிறு வயதிலே அவர்களுக்கு என்ன முன்மாதிரியை நாங்கள் காட்டுகின்றோமோ, எவ்வாறாக நாங்கள் அவர்களை வழிநடத்துகின்றோமோ, அதுதான் வயது போகும் வரை அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். பலவிதமான பின்னணிக்குள் வந்திருப்போம். இன்று எங்களுக்குள் இருக்கின்ற சில குணாதிசயங்கள் நாங்கள் சிறு வயதிலே எங்களை அறியாமல் பெற்றுக்கொண்ட சில விடயங்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் மனம் மாறி கடவுளுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, அன்பானவர்களே, அது முதிர் வயதிலும் பயன்படும். எங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், நீ அதை செய்யாதே, நீ குடிப்போதைக்கு அடிமையாகாதே, நீ புகைப்பிடிக்காதே, நீ களவு செய்யாதே, நீ பொய் சொல்லாதே. நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு போதிக்கப்பட்ட, அந்த ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட கடவுளின் கல்வி, நல்ல ஒழுக்கத்தின், நல்ல மார்க்கத்தின் கல்வி முதிர் வயதிலும் எங்களை விட்டு அகலாது இருக்கும். ஆகவே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஒரு கணம் போதிக்க வேண்டும், அதை தொடர்ந்து நாங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நான் வாசிக்கின்ற பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஒரு பாரதூரமான பகுதியை நாங்கள் வாசிக்கின்றோம். 18வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறதுக்கு அவன் நலமாயிருப்பான், அவன் நலமாயிருக்கும். ஆகவே சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இதனை நான் தற்காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே போடப்படுவதற்கு நீங்களும் நானுமா காரணமாக இருக்கிறோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். இன்று இருக்கின்ற இந்த தொழில்நுட்பமா காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு சமனானவர்கள். இன்று பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லுகிறோம், அது சிறு பிள்ளைக்கு ஒப்பானது என்று சொல்லுகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை அளிக்கின்ற காரியத்தை நீங்களும் நானும் செய்வோம் என்றால், இந்த கையடக்க தொலைபேசி செய்யுமானால், இன்று நாங்கள் யாரை எந்திர கல்லிலே கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்திர கல்லை கட்டினால் அது பாரமாக இருக்கும், சமுத்திரத்திலே போட்டால் எங்களுடைய பிணத்தை கூட கடவுள் பார்க்க விரும்பாத ஒரு பாரதூரமான ஒரு கூற்றை அங்கே சொல்லி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நாங்கள் சும்மா சொல்லலாம் சைல்டு அபியூஸ், சைல்டு வயலன்ஸ், சிறு பிள்ளைகள் துஷ்பிரயோகம், சிறு பிள்ளைகள் வன்முறை என்று சொல்லலாம். ஆனால் இன்று வன்முறையும் துஷ்பிரயோகத்தையும் ஏற்படுத்துகிறது யார்? அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரிந்த தொலைபேசி, தொழில்நுட்பம் இவைகளா? அல்லாவிட்டால் இவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற நாங்களா? அன்பானவர்களே, ஒரு நற்செய்தியோடு நாங்கள் இதனை நிறைவு செய்வோம். எவ்வளவு நேரம் நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம், எவ்வளவு நேரம் நாங்கள் அவர்களோடு பேசுகிறோம், அவர்களுடைய விடயங்களை கேட்கின்றோம், அவர்களோடு எவ்வளவு நேரம் நாங்கள் விளையாடுகின்றோம். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் நேரம் ஒதுக்காவிட்டால் அவர்கள் வேறு காரியங்களுக்கு அடிமையாவார்கள். சிறு வயதிலே தொழில்நுட்பத்துக்கு அடிமையாவார்கள், பெரிய வயதாகின்ற பொழுது போதை வஸ்துக்கு அடிமையாவார்கள், வயது வருகின்ற பொழுது பெரிய பயங்கரமான காரியங்களுக்கு அவர்கள் அடிமை. ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசமும் போதிக்கப்படவில்லை, சிறு வயதில் நல்லொழுக்கமும் கொடுக்கப்படவில்லை, அவர்கள் தீமையான வழியிலே ஆழமாக வழி நடத்தப்பட்டு விட்டார்கள். ஆகவே நான் இந்த இயேசுவின் கூற்றை பாரதூரமாக கருதுகிறேன்.
நாங்கள் எந்திரக்கல் கட்டி நாங்கள் சமுத்திரத்திலே தள்ளப்படுவதற்கு சமமாயிருக்கும் எங்களுடைய பிள்ளைகள், அதாவது பரலோக ராஜ்யத்தின் அடையாளமாக இருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக வளர்க்கப்படாவிட்டார், கர்த்தர் தாமே எங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இந்த வாரம் முழுவதையும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவழிங்கள். இன்றே நீங்கள் ஒரு பரிசிலை வாங்கி கொண்டு போங்க, அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கிடுங்கள். இந்த வாரம் முழுவதும் என்ன வேலை இருந்தாலும் பிள்ளைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு வாரமாக நீங்கள் அர்ப்பணித்து கடவுளுக்குள்ளாக அவர்களை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.